கர்த்தர் தமது இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி கட்டளை இட்டார். கட்டளை இட்டார் இருக்கா, இட போவார் இருக்கா, கட்டளை இட்டார். இது யாரை குறித்து இருக்கு? தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த அரசாட்சி, சவுலுடைய அரசாட்சி ஆரம்பித்து 2வது வருஷத்திலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. ஆனா தாவீது எத்தனாவது வயசுல தான் ராஜாவானான்? 30வது வயசுல ராஜாவானான். சவுல் எத்தனை வருஷம் ஆண்டாரு? 40 வருஷம் அரசாட்சி. அப்ப இப்ப பாருங்க, இந்த 2வது வருஷத்திலே இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா, இதுக்கு பிறகு சவுல் 38 வருஷம் ஆட்சி நடந்திருக்கு. ஆனா தாவீது இருக்கிறாரு 30ஆம் வயதிலே வந்துடுறாருன்னா, அது 8 ஆண்டுகளுக்கு முன்பே இவர் என்ன செஞ்சாரு? ராஜாவாக ஆண்டவர் சொல்லவில்லை, கட்டளையிட்டார். ஒரு மனுஷனை தேடி ஆண்டவர் என்ன செய்வார்? ராஜாவாக மாற்றுகிறார். அப்படின்னா முன்குறிக்கப்பட்டவர். எப்படி மத்தேயுல சொல்லப்பட்டதோ அதே போல இவர் பிறப்பதற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்னாலே தேவனால் கட்டளையிடப்பட்டவர் ராஜா. அப்படி இவர் என்ன செஞ்சாரு? முன்குறிக்கப்பட்டார். அதே நீங்க பாருங்க, 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அந்த 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கோம், 30 ஆண்டுகள் அவர் அரசாட்சி செய்தார்னு சொல்லி. 1 சாமுவேல் 16:13 பாருங்க. 1 சாமுவேல் 16:13. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். அவன் சகோதரர்களுக்கு முன்பாகத்தான் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்ப ஆண்டவர் முன் குறித்தவனை ஆண்டவர் நினைச்சாரு அபிஷேகம் பண்ண சொல்லி அவருடைய சகோதரருக்கு முன்னாலே அபிஷேகம் பண்ணிக்கிறார். அப்ப தாவீது முன் குறிக்கப்பட்ட ஒரு நபர். நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இவர் தான் ஆண்டவர் சொன்னாரு என் இருதயத்துக்கு ஏற்றவன் வேற சொல்லி வச்சிருக்கிறார். இங்க வேதாந்தத்தில் வேறு யாருக்கும் அந்த பெயர் கொடுக்கப்படவில்லை. அப்ப முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த ராஜா. 5வது பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனை யாருன்னு சொல்ல தாவீது ராஜா கை நீட்டவில்லை. தனக்கு விரோதமாக எழும்பின யாரையுமே அவர் என்ன கை நீட்டவில்லை என்று பார்க்கிறோம். இதை 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். 5-6 வசனங்கள்ல பாருங்க. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்துக் கொண்ட நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவரே, என் கையை போடும்படியான குறிப்பிட்ட காரியத்தை நான் செய்ய போதும். இப்ப பாருங்க, சவுல் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றாரு. வர்ற வழியில தான் என்ன பண்றாரு? இந்த தாவீதை பார்க்கிறாரு. அப்ப தாவீதை பார்த்தவொடனே சவுலுடைய ஆட்கள் சொல்றாங்க, தாவீது இந்த இடத்துல என்ன செய்றாரு? கண்மலையின் மேல் இருக்கிறாரு, அவர் நம்ம என்ன செய்யலாம்? கொண்டு போடலாம் அப்படின்னு உடனே ஒரு 3000 ஆட்களை சேர்த்து கொண்டு அவர் இருக்கிற பகுதியெல்லாம் சுத்துறாரு. அப்படி வர்ற வழியில தான் அந்த சம்பவம் நடக்குது. இங்க பாருங்க, சவுல் என்ன செய்றாரு? ஒரு கெபியின் மேல் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப கெபியை சுத்தி இருக்கிறது யாரு? தாவீதும் தாவீதுடைய ஆட்கள் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவரு போய் என்ன பண்றாரு? அவரை கொலை செய்ய துணியாமல் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை வெட்டி கையில கொண்டு வந்தாச்சு. இப்ப தாவீது சவுல் கெபியிலிருந்து வெளியே வராரு. அவர் போய் பணிந்து குனிந்து அவர் என்ன செய்றாரு? வணக்கம் செலுத்துகிறார். அப்பொழுது இந்த சம்பவம் நடக்கும். இன்னைக்கு என்ன ஆண்டவர் கையில மக்கள் சொன்னாங்க, சேவகர்லாம், ஆண்டவர் இன்னைக்கு தான் நம்மளை சொல்லியிருக்காரு, சவுலை நம்ம கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார், இன்னைக்கு அவனை கொலை செய்திடலான்னு சொல்லி. ஆனா அதுக்கு தாவீது என்ன சொல்றாரு? ஆண்டவரால் அபிஷேகம் பண்ண ஒரு மனிதனை நம்ம என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விடுகிறார். அப்பதான் இவர்கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு எனக்கு கையில ஒப்பு கொடுத்தாரு, ஆனா நான் என்ன செய்ய உனக்கு துரோகம் பண்ணவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல் மனதை உடையவர் இந்த தாவீது. தனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் எத்தனையோ முறை கொடுத்திருந்தாலும் கிட்டத்தட்ட 18 முறை இந்த தாவீதை கொல்வதற்கு சவுல் முயற்சி செய்தான். ஆனா இவருக்கு நல்ல வாய்ப்பு. ஆனா என்ன செய்யல? ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபரை நான் என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது என்று அவர் சும்மா விட்ட பிறகுதான் சவுல் சொல்றாரு, அவரை வாழ்த்துக்கிறார், என்னை விட்டது எவ்வளவு ஆண்டவர் என் கையில உன் கையில என்னை ஒப்பு கொடுத்தாரு, ஆனா நீ என்னை விட்டு இருக்கான்னு சொல்லி இருக்கிறாரு, அவரை வாழ்த்துகிறார். அப்படியானால் இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபரை தொடுவதில்லை. நம்ம நேற்று தினத்தில் கூட முன்னேறத்தில் போய் பார்த்தோம். இஸ்போசேத்தும் ஒருத்தன் தலையை வெட்டி கொண்டு வந்தா உடனே அவனை வெட்டி விட்டாரு. எப்படி நீ துணிகரமாக செய்வாங்க? அதே போல சவுலையும் ஒரு நபரை தான் கொண்டு கொண்டாரு. அவங்க ஈட்டியில விழுந்து கிடந்து சாகாம கிடக்கிற ஒரு நபர் பார்க்கிறாரு,
அவர் இனிமேல் பிழைக்க மாட்டேன்னு நினைச்சு அவர் எழுச்சாரு கொன்னுடுறான். கொன்னு எங்க வந்து சொல்றான், தாவீதுகிட்ட வந்து சொல்லும்போது நீ எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபரை தொடலாம் என்று அவனையே நினைச்சாரு கொலை செய்து விடுவார். அப்ப ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபரை அவர் கொலை செய்வதற்கு எனக்கு இல்லை துணியவில்லை. அதுக்கான ரெஸ்பெக்ட் எல்லாம் அவர் கொடுக்கிறாரு. அடுத்தது பாருங்க, சவுலுக்கு நன்மை செய்தவர். எத்தனையோ முறை 18 முறை அவர் என்ன செஞ்சாரு, எப்படியாவது கொண்டு விட வேண்டும் என்று நினைத்திருக்கும் போது இந்த தாவீது அவருக்கு நன்மை செய்கின்றார். பாருங்க 1 சாமுவேல் 24 அதிகாரம் 16, 17, 18. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்தது என்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. இங்க சவுல் வந்து சொல்றாரு, தாவீதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. நான் உனக்கு தீமை செய்தேன், ஆனா என்ன நீ எனக்கு தீமை செய்யவில்லை, நன்மையை செய்தாயின்னு சொல்றாரு. அவருக்கு பாத்துல விழுந்துட்டான். அப்போ பாருங்க, சவுல் தனக்கு தாவீது தனக்கு சவுல் தீமையை செய்திருந்தா கூட தீமைக்கு நன்மையை செய்தான். ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அநேக எந்த விதமான பாவத்தில் ரொம்ப விழவில்லை, ஒரே ஒரு பாவம் தான், வேற எந்த பாவத்திலையும் விழவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அதனால தீமை செய்த சவுலுக்கு நன்மை செய்தானே தவிர, அவன் சொல்றான், ஆண்டவர் இன்னைக்கு உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, நீ இன்னைக்கு கொலை பண்ணியிருக்கலாம், ஆனா எனக்கு நீ என்ன செய்தாய், நன்மை செய்தாய் என்று அவரை பாராட்டுகிறான். 7வது பாருங்க, கர்த்தரிடத்தில் விசாரிக்கின்ற தாவீது. எந்த காரியத்தை குறித்து கேட்டாலும் தாவீது என்ன தவிர ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரை நான் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு ஆண்டவர்கிட்ட விசாரித்து தான் செய்தான். எதாக இருந்தாலும் சரி. நீங்க வாசிங்க 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். எங்க போய் உட்காரணும்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். பிரச்சனை பெருசாயிட்டு இவர் தப்பி ஓடத்து போறாரு, நான் எங்க போய் இருக்கலாம்னு சொல்லி விசாரிக்கிறார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, வாசியம் தொடர்ந்து. கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போய் என்றார். எப்ரோனுக்கு போய் என்று சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஒவ்வொரு முறையும் கேட்டு தான் செய்யறார். அதே போல நீங்க அதுல 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலையும் பாருங்க, பஞ்சம் இருக்குது. இந்த பஞ்சம் எப்படி வந்து ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறார். 21:1 பாருங்க. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் போதும். இந்த பஞ்சம் எதுக்கு வந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. சவுலுடைய குடும்பத்தினால் ஏற்பட்ட பஞ்சம் சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு முறையும் இந்த தாவீது நினைச்சார், ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறார். நாம விசாரிக்கிறோமா? ஏதோ ஒரு காரியம் நடக்குதுன்னா சில நேரங்களில் கஷ்டமான காரியங்கள் சில இடத்துல ஆண்டவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருப்போம். ஒரு நல்ல காரியம் நடக்க போதுன்னா ஆண்டவரே இது நடக்கட்டுமா வேண்டாமா நம்ம விசாரிக்கிறதே கிடையாது. ஏன்னா நல்ல காரியம் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைச்சிருவோம். நமக்கு எது நன்மையோ தீமையோ, நல்ல காரியமோ கெட்ட காரியமோ, ஆண்டவர்கிட்ட நாம் விசாரிக்க வேண்டும். ஆண்டவரே நான் செய்யப்படுறது சரிதானா, இதில் ஏதோ தவறுகள் இருக்கா, நம்ம கேட்டு செய்தா அது நம்ம வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கும். அதே போல எங்க தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு விசாரிக்கணும், நான் எங்க போகணும், அல்ல இந்த பஞ்சம் எதனால உண்டானது, அப்படி அநேக இடங்களில் அவர் விசாரிக்கிறார். விசாரிக்கிறதுனால தான் அவர் நல்ல மனிதனாக காணப்பட்டார். அடுத்து இன்னொரு பாருங்க, மன்னிப்பு கேட்டு திரும்பவும் அந்த பாவத்தை செய்யாத ஒரு மனிதர். ஆண்டவர் வந்து தாவீது வந்து பத்சேபாகிட்ட போறது நிமித்தமாக அங்கே பிரச்சனைகள் ஏற்படுது. நாத்தான் தீர்க்கதரிசி அவனுடைய பாவத்தை உணர்த்துகிறார். உணர்த்து என்ன சொல்றாரு, ஒரு சாபம், அவங்களுக்கு பிறந்த குழந்தை செத்து போகும்னு சொல்லிட்டாரு. அப்பந்தான் மனம் கசந்து நினைக்கிறாரு. தாவீது ஆண்டவருடைய சமூகத்துக்கு படி வராரு. ஒரு தவறு செஞ்சிட்டோம், அந்த தவறுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அந்த மன்னிப்பை கேட்ட பிறகு அந்த பாவத்தை அவர் என்ன செய்யல,
your coming and going, both now and forevermore. Psalm 121:8. இந்த சம்பவம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இது நம்மளுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அவர் என்ன செய்றார், எல்லாரையும் போருக்கு அனுப்பிவிட்டு உப்பரிய மேல் இருந்து பார்த்துட்டு இருந்து தான் பத்சேபாளுக்கு என்ன செய்றாரு, தவறாக நடந்து கொள்றாரு. அதனால தான் அவர் மன்னிப்பு கேட்டு தான் அந்த தாழ்ந்து என்ன செய்றாரு, 51வது சங்கீதத்தை எழுதுவார். அதனுடைய தலைப்பில் நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கும். 51 சங்கீதம் மேல இருக்கிறத வாசிங்க. சங்கீதம் 51ல மேல இருக்கக்கூடிய அந்த பத்சேபாவிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்பிட்ட தாவீதின் சங்கீதம். போதும். அப்பான்னு பாருங்க, அவன் உணர்த்தப்பட்ட பின்பு எடுத்துன ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பாவங்களுக்காக அவன் ஆண்டவர்கிட்ட போராடுவது தான் இந்த சங்கீதம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அதுக்கு பிறகு அந்த பாவம், இந்த மாதிரி பாவம் அவன் செய்யலை. அப்படி வேதாந்தத்தில் எங்கேயும் இல்லை. ஒரே ஒரு முறை அந்த பாவத்தை அணிக்கிறான், அறிக்கையிட்ட பின்பு அதுக்கு பிறகு அந்த பாவத்தை செய்ய துணியாத தாவீது. அடுத்த இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவனை ஒருத்தர் திட்டுறான்னா அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார். சீமேகி ஒருத்தன் அவரை பார்த்து திட்டுற, கல்லு தூக்கி எறிகிறான். ஆனால் ஆண்டவர் அவர் தாவீது என்ன செய்யல, எதுவுமே செய்யல. வாசிக்க இருக்கு, எடுத்து பாருங்க வேணா. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள். இந்த வசனத்தில் என்ன இருக்குன்னா, சீமேகி அப்படிங்கிற ஒருத்தன் அந்த அவன் சவுளுடைய ஆள். இப்போ இவர் ராஜா ஆனோடனே கோபத்தில் அவரை திட்டிக்கிட்டே வரான். எல்லாரும் சொல்றாங்க, ராஜா நீங்க சொல்லுங்க, அவனை போய் நாங்கள் வெட்டி கொண்டு வந்துடணும் அப்படின்னு. அவர் வேண்டாம், பொறுமையா இருக்குன்னு சொல்றாரு. அவன் அவரை திட்டி விட்டு 12வது வசனத்தை பாருங்க. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றான். அப்படி சொல்றான். ஆண்டவர் என்ன கிடைச்சவாரு, நிந்தைக்கா நிந்திச்சு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது முந்தின வருஷத்துல பார்த்தீங்கன்னா கல்லெறிந்தாலும் இருக்கும். தாவீது நாட்களே கல்லை தூக்கி எறிகிறார். கண்டு கோபத்தில் இருக்கார். ஆனா என்ன செஞ்சாரு தாவீது, அதெல்லாம் பொறுத்து கொண்டார். ஒன்றும் தெரியாத போய் அவர் நடந்து போயிட்டார். எரிஞ்சா எரிஞ்சிட்டு போட்டு கர்த்தர் நீங்க நினைச்சிருக்காரு, அவனை என் கையில் எனக்கு கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். ஏதோ எனக்கு வந்து என்ன செய்யுது, ஒரு பாவத்தின் நியமாக கொடுத்துருக்கு, அது எனக்கு நன்மையா என்ன செய்யும் முடியும், தப்பு இல்லை. அந்த மாதிரியாக நினைத்து அந்த சீமையை விட்டுறாரு. சரி போ அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவருடைய ஆட்கள் என்ன சொல்றாங்க, நீர் ஆணையிட்டும் நாங்க நினைச்சிரோம், அவனை கொண்டு போடுகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா தாவீது என்ன செய்யல, அவனை கொண்டு போடுவதற்கு துணியவில்லை. அந்த அளவுக்கு தாவீது இரக்கமுள்ள ஒரு மனிதனாக இருந்தான். 12வது பார்த்தீங்கன்னா, இவன் சங்கீதக்காரன். வேதாகமத்தில் மொத்தம் 150 சங்கீதம் இருக்கு. இதுல 75 சங்கீதங்களை தாவீது தான் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு வேணும்னாக்கி நான் அந்த சங்கீதங்களை சொல்றேன், நோட் பண்ணிடுங்க. 3வது சங்கீதத்திலிருந்து 9வது சங்கீதம், 11வது சங்கீதத்திலிருந்து 32வது சங்கீதம், 34 முதல் 41வது சங்கீதம், 51லிருந்து 65 வரை உள்ள சங்கீதங்கள், 68லிருந்து 70வது சங்கீதம், 86வது சங்கீதம், 101வது சங்கீதம், 102வது சங்கீதம், 108 முதல் 110 வரை உள்ள சங்கீதங்கள், 122, 124, 131, 133, 138 முதல் 148 வரை மொத்தம் 73 சங்கீதங்கள் இதில் வரும். இந்த சங்கீதங்கள் தான் தாவீது பாடினது. இதுக்கு மேலே அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்கார், நிறைய எழுதியிருக்கார். அதில் வேதாந்தத்தில் சொல்லப்படவில்லை. 75 சங்கீதம், 73 சங்கீதம் தான் சொன்னேன் உங்களுக்கு. மற்றது எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருத காரியங்களை சிந்திப்பானே என்று. இந்த சங்கீதம் எங்க வருது? 2வது சங்கீதம் அவர் தான் எழுதுறாரு. 2வது சங்கீதத்திலையும் இதே வார்த்தை வரும். இங்க சொல்றாரு, சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறாரு. அதே போல இன்னொன்று வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். போதும். இந்த சங்கீதம் வருது 95வது சங்கீதம். ஆக 73 + 2 2வது சங்கீதத்தில் 95வது சங்கீதத்தில் தான் தாங்க எழுதினார். மொத்தம் 75 சங்கீதங்கள். இதற்கு மேல நிறைய சங்கீதங்கள் எழுதியிருக்கிறாரு. ஆனா வேதாகமத்தில் அவைகள் வந்து குறிக்கப்படவில்லை. இந்த சங்கீதங்கள்ல நிறைய சங்கீதங்கள், ஆறுதலின் சங்கீதம் உண்டு, பாதுகாப்பின் சங்கீதம் உண்டு, ரட்சிப்பின் சங்கீதம் உண்டு, துன்பப்படுத்துவது
வாசிக்கக்கூடிய சங்கீதம் உண்டு. அப்படி ஒவ்வொரு சங்கீதமும் ஒவ்வொன்றா வரும். நம் பாவங்களை சுட்டி காட்டுகிற சங்கீதம் இருக்கு. எல்லாத்தையும் அவர் யார் எழுதியிருக்காரு? தாவீது ராஜா எழுதியிருக்காரு. அப்போ அது வந்து சங்கீதங்களினுடைய அரசன் என்று சொல்லும் போது தவறு இல்லை. ஒன்று பாருங்க, 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்க. 1 நாளாகமம் 16:34. கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், ஆ. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இவர் வேதத்தில் அநேக இடங்களில் தாழ்ந்து சங்கீதங்களிலும் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவார். கர்த்தர் நல்லவர், அவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு வசனம் கூட வாசிங்க. 2 நாளாகமம் 5:13 பாருங்க. 2 நாளாகமம் 5:13. அவர்கள் ஒருமிக்க ஊழியர்களை கூட்டி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் ஊழியர்கள் தாளங்கள் கீழவாத்தியங்களுடைய சத்தத்தை ஒலிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை எங்கும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தரின் வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. போதும். அங்கே சொல்ற கர்த்தர் நல்லவர். என கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த ஒரு மனுஷன். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்ல கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்றாரு. அவரை துதிகள் சொல்றாரு. அவருடைய சங்கீதங்களில் நிறைய சங்கீதங்கள் துதியின் சங்கீதங்களாகவே இருக்கும். கர்த்தரை புகழ்ந்து பாடுறது ஒவ்வொன்றும் அப்படிதான். நீங்க இன்னைக்கு வாசிக்க கேட்ட சங்கீதங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரா இல்லையாங்கிறத விளக்கப்பட்ட ஒரு சங்கீதம். நம்ம எங்க இருந்தாலும் ஆண்டவர் நம்மோட நினைச்சாரு இருக்கிற இந்த அர்த்தத்தை கொண்ட ஒரு சங்கீதத்தையும் நாம் பார்த்தோம். அப்ப இவர் ஒரு சங்கீதக்காரன். இவர் அநேக சங்கீதங்களை எழுதியுள்ளார். இன்னொரு அவருடைய குணத்தை பார்த்தீங்கன்னா இவர் இஸ்ரவேலினுடைய ராஜா. ஏற்கனவே பார்த்துட்டோம். இவர் இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலினுடைய ராஜா. 40 வருடங்கள் அரசாட்சி செய்தவர். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க. ஏற்கனவே வாசல் தான். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தார். அவர் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார். போதும். 30 வயசுல ராஜாவாக மாறினவர். 40 ஆண்டுகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 7.5 வருஷம் வந்து யூதா தேசத்தையும் 33 வருஷம் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆண்ட ஒரு ராஜா. ஆண்டவர் முன்குறிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு ராஜா. என்ன ஒன்று இவருடைய நன்மைகள், நன்மையான காரியங்கள் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆண்டவர் சொல்றார் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 13:22 பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல பாருங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவருக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் மாமாடி தாவீதை என் வீட்டிற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை தான் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் தாவீது செய்வான். அப்ப தாவீது நினைக்கிற ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தினார். ஒவ்வொரு முறையும் தாழ்த்தினார். அவர் எங்கேயுமே வந்து எதிர்த்து நிற்கல. பொறுமையா அவர்கிட்ட இருந்துச்சு. பொறாமை கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆண்டவருடைய ஒருவேளை நம்ம வந்து பாவங்கள் இருந்தா கூட ஆண்டவர் நம்மளை செஞ்சிருவாரு, மன்னிச்சிருவாரு. நம்ம பெரிய பாவியா இருக்கிறோம், தகாதவர்களை செஞ்சிருக்கோம், அக்கிரமங்களை செஞ்சிருந்தா கூட ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருவாரு. ஆண்டவர் நினைச்சாரு எதுக்கு எடுத்து நிற்கிறாரு? பெருமைக்கு எடுத்து நிற்கிறார். ஆனா தாயோட வாழ்க்கையில பாருங்க அவன் பெருமைப்பட்டதே கிடையாது. அதனாலதான் கர்த்தர் அவனோட இருந்தார். அப்போ பெருமையே அவன் வாழ்க்கையில வரல. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நினைச்சா தன்னை தாழ்த்துகிறான். அப்படி தாழ்த்தும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் சொல்லு. ஒருவேளை இன்னைக்கு நம்மளே என்ன பார்க்குது? ஆண்டவர் என்ன சொல்லணும்? என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்லணும்னா ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம என்ன சொல்லணும்? தாழ்த்த வேண்டும். நம்ம பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பெருமை வரதான் செய்யும். ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில புதுசா வந்திருக்கானே நம்ம கொஞ்சம் வித்தியாசமா மாறிடும். எங்க பள்ளிக்கூடத்துல காலேஜில் எங்க பிள்ளைங்கள் இருப்பாங்க. கொஞ்சம் ஏதோ ஒன்று இருக்குன்னா உடனே அப்படியே ஒரு பேச்சே மாறிடும். அது வரைக்கும் அமைதியே இருந்திருப்பா. அல்ல ஒரு மார்க் நல்ல மார்க் எடுத்து ஆல் பாஸ் பண்ணிட்டானா பார்த்தீங்கன்னா அவருடைய நடை உடைகள்லாம் அப்படி மாறி போகும். அதுக்கு நம்ம என்ன கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்த்தும் போதுதான் வெற்றி. அண்ணல் தாழ்த்தினால கண்ணீர் விட்டு அழுதால் ஆண்டவரை என்னுடைய நினைச்சீங்க எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தும் போடாது. தாழ்த்தினா அதுக்கு அவர் என்ன செய்யல? துக்கமுகமாக இருந்ததே கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட நம்மை தாழ்த்துற வேண்டியவர்களா இருக்கணும். பாவங்களை அறிக்கை அடிக்கிறோம், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு சொல்லுறோம். அதே நேரத்தில் நம்ம நினைச்சக்கூடாது பெருமைக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை நினைச்சவர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா இந்த தாயை வந்து ஆண்டவர் பயங்கரம் ஆசீர்வதித்தார். அவனுடைய சத்துருக்களுக்கு முன்பாக எல்லாம்
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவருடைய ஒரு வசனம் கூட வசதி 1 நாளாகம 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடத்தி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். தான் மகனை ஆசீர்வதிக்கிறது பாருங்க. ஆசீர்வாதம் பெற்ற தாவீது கடைசி வார்த்தைகள் அவனுடைய இறுதி நாட்களில் ஆண்டவர்கிட்ட இருந்து அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் முடிய போது அவன் பீரியட் அவ்வளோதான். இந்த நேரத்தில் தான் சாலமோன்கிட்ட சொல்றாரு, நான் ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சதுனால கட்ட முடியல, ஆண்டவர் இடம் கொடுக்கல, ஆனால் நீ இந்த ஆலயத்தை நினைச்சணும் கெட்ட வேண்டாம். எப்படி கெட்ட வேண்டும் ஆலோசனைகளை போய் சொல்றாரு. இந்த ஆலயத்தை கட்டுவரை கர்த்தர் உன்னை விட்டு நினைச்ச மாட்டாரு, விலக மாட்டாருன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 13:36 பாருங்க. அப்போஸ்தலர் தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து போதும். இங்க சொல்லியிருக்கு தாவீது ஊழியம் செய்தான். எங்கட ஊழியம் செய்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவனுடைய செய்கைகள், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய நடக்கைகள் நம்மளை நினைச்சது ஊழியத்தின் பாதையிலே நடந்தது. அவர் கொடுத்த சங்கீதங்கள், அவருடைய சத்தம், அவருடைய பாடல்கள் எல்லாமே நம்மளை என்ன செஞ்சிருக்கு, இந்த சந்தோஷமான ஒரு வழியிலே நம்ம கடைசியாக நம்ம வாசிருங்க. 1 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 24வது வசனத்தையும் பாருங்க. 1 நாளாகவும் 19:24 19:20 1 நாளாகவும் தானே பார்க்குறீங்க. 1 நாளாகவும் 19:20 இருக்கா? சரி பரவாயில்ல, இருக்கட்டும் விட்டுருங்க. இங்கேயும் ஆண்டவர் சொல்லுவார், அந்த கடைசி நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை, சாலமோனுக்கு சொன்ன வார்த்தை தான் அங்கேயும் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய மகனுக்கு கூட அவர் ஆலோசனை வழங்கிட்டு போறார். ஆண்டவர் விட்டுறாத, நீ ஆண்டோடைய சமூகத்தை தேடு, அப்போ உனக்கு என்ன செய்யும், எல்லா ஆசீர்வாதங்களும் வரும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் சாலமோன் என்ன பண்ணாரு, பெரு ஞானி என்று அழைக்கப்பட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அப்போ நம்மளே என்ன செய்வோம், ஆண்டோடைய பாத்திரம் நம்ம தாழ்த்தும். ஒருவேளை நம்ம தவறுகள் செய்திருந்தால், ஏதோ ஒரு இதில் நம்ம தவறி இருந்தால், நம்ம பேச்சில் தவறி இருந்தால், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அறிக்கையிடும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளே நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். ஆமாம். செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களை குறித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க தேவன் கிருபை தந்து கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆராய்ந்து நாங்கள் பார்க்க கிருபை செய்யுங்க. தேவரீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எங்களுடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறேன். எங்கள் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஆகவே எங்களை சீர்தூக்கி பார்த்து உமக்கு ஏற்ற வழியிலே வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து நித்திய வழிகளுக்குள்ளாய் எங்களை சீர்படுத்திக் கொள்ளும் இந்த காலத்திலே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். தாவீதை போல ஒரு நல்ல மேய்ப்பராக, யுத்த வீரராக, ஆண்டவரே ஒரு இசை அரசராக, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷர் மேல் கை நீட்டாத ஒரு ஆண்டவரே ஒரு மனுஷராக, சவுலுக்கு நன்மை செய்தது போல நாங்களும் சத்துருக்களுக்கு நன்மை செய்யவும், ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரிடத்துல விசாரித்து அதை நாங்கள் செய்கிறதற்கும், ஆண்டவரே செய்த தவறுகளுக்காக தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அதை மீண்டும் அதை திரும்பாமல் இருக்க, அந்த பாவத்தை மீண்டும் செய்யாது இருக்க தேவன் கிருபை செய்து எங்களை வழி நடத்துவீராக. தூஷித்ததற்கு கூட கர்த்தர் அனுமதிக்காமல் இது நடைபெற்றிருக்காது. தேவன் இதை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார் என்று சொன்ன அந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே கல் எறிந்து நிபச்சொல்லை பேசி மண்ணை வாரி தூற்றி கொண்டு போனாலும் கூட தேவன் எனக்கு இதை நன்மையாய் மாற்றுவார் என்கிற அந்த இருதயம் ஆண்டவரே தாவீதுக்கு இருந்தது போல எங்களுக்கும் அந்த இருதயத்தை தந்து வழி நடத்துவீராக. எப்போதும் கர்த்தரை துதித்து மகிமைப்படும்
பயன்படுத்தின ஆண்டவரே தனக்கு கொடுத்த அந்த பாடுகிற இசை வாசிக்கிற தாளந்தினால் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை போல நாங்களும் எப்போதும் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஆண்டவரே கிருபை என்னாலும் எங்களோடு கூட இருந்து பெருகுவதாக. தாழ்த்துகிறது நிமித்தமாய் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஏற்ற ஒரு மகனாய், இருதயத்திற்கு ஏற்ற மகனாய் தாவீதை ஆண்டவரே வாழ்ந்தது போல தேவன் எங்களையும் வணைந்து வழி நடத்துங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை போதித்து வழி நடத்துவீராக. என்னென்ன காரியங்களில் நாங்கள் செல்ல வேண்டும், எந்த பாதைகளில் நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை பார்த்து உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் எங்களுக்கு வழி நடத்துவீராக. நடக்க வேண்டிய பாதைகளை காண்பித்து ஆண்டவரே செவ்வையான வழியில எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாதை தெரியாத ஆடுகளை போல் இருக்கிறோம். தேவரீர் கரம் பிடித்து எங்களை வழி நடத்துவீராக. இந்த நாட்களில் எங்கள் பாதைகளை சீர்படுத்திக் கொள்ள தேவரீர் கிருபை தந்து வழி நடத்துங்க. நித்திய வழி, பரிசுத்த வழி, நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற ராஜாக்களுடைய வழிகளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பாதைகள் கரடு முரடானவைகளா இருக்கலாம், ஆண்டவரே சீரற்றவைகளா இருக்கலாம். உமக்கு பிரியமான பாதையிலே தேவன் எங்களை வழி நடத்துவீராக. தேவ கரத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவரீருடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து சமாதானத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பி தேவன் வழி நடத்துங்க. தேவ பிரசன்னங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே மலையை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அதை ஆசீர்வாதமாய் தேவன் எங்களுக்கு மாற்றி தருவீராக. இந்த இயற்கை சூழ்நிலை திடீரென்று மாறியது நிமித்தமாய் அநேகருக்கு ஆண்டவரே பலவீனம் வரக்கூடும். ஒவ்வொருவரையும் தேவ பலன் ஆட்களோட சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷ விதமாக தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை, ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தீங்கு அணுகாதபடி, வியாதிகள் அணுகாதபடி, அல்லது எந்த பொல்லாப்பு நேரிடாதபடி குடும்பத்தை சமாதானத்தை கொடுத்து பிள்ளைகள் நன்றாய் படிக்கவும் தேர்வு எழுதவும் கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்துங்க. இன்னும் ஒவ்வொரு வயதானவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வேலை செய்கிறவர்கள், அன்றாட பணிகளை செய்கிற எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பணிஸ்தலத்தில் தேவ பாதுகாவல் இருந்து வழி நடத்தணும். வயதிவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயற்கை ஆண்டவரே எந்த தீங்கு அணுகாதபடிக்கு அவர்களை கர்த்தர் திடப்படுத்தி வழி நடத்துங்க. முதிர் வயது வரைக்கும் தாங்குகிற தேவன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழி நடத்துங்க. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரோடு தேவ பலனிருந்து ஆளுகை செய்யட்டும். தேவ வழி நடத்துதல் அதிகமாக எங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஒரு கிருபை என்னாலும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. இம்மானுவேல் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே எப்பாவத்தீங்கும் அதனால் நீர் வீழ்த்தியாகுமே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வருவோம்.